இங்க ஒரு பொண்ணு மலை கிராமத்துல ஹாப்பியா வாழ்றா. இவளுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அவருக்கும் வாய் பேச முடியாது. இவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவளை பார்க்க வரான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகி 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவளுக்கு நாடகம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். இவளும் நல்லாவே ஆக்ட் பண்ணுவா. அவனுக்கு ஆக்ட் எல்லாம் பண்ணி கட்டுறா. இவங்க பேசிட்டு இருக்கத ஒருத்தன் பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டான். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அப்பா கண்ணா பின்னான்னு கத்துறாரு. அப்புறம் மனசு கேட்காம அவளை சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் 2 பேரும் மீட் பண்றப்போ சோகமா இருக்கா. அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணி அவன் கூடவே கூட்டிட்டு போயிடுறான். ஒரு வேன்ல போறப்போ ஒருத்தர் இவளையே பார்த்துட்டு வரான். இவகிட்ட பேச ட்ரை பண்றான். இவ பயப்படவும் அவ லவர் பிளேஸ் மாதிரி உட்காந்துக்கிறான். போற வழியில ஒரு ஹோட்டல்ல வேனை ஸ்டாப் பண்றாங்க. அங்க இவளுக்கு ஃபுட் வாங்கி தரான். அவன் கால் பேச அந்த பக்கம் போனதும் அவ சாப்பாட்டுல எதையும் மிக்ஸ் பண்ணி தந்துடுறாங்க. அது தெரியாம அவளும் சாப்பிடுறா. அந்த வேன்ல பேச ட்ரை பண்ணவன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். வேன்ல போய் உட்காந்தவன் அப்படியே மயங்கிடுறா. கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் யாரோ கடத்திருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு ஃபீல் பண்றா. அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அது ஒரு ரெட் லைட் ஏரியா. அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றப்போ அவளை ஃபோர்ஸ் பண்ணி மூக்குத்தி குத்தி லிப்ஸ்டிக் போட்டு பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. வாழ்க்கையே வெறுத்து போய் நின்றுட்டு இருந்தவ அவள் லவ்வரை பார்த்ததும் காப்பாத்த வந்துட்டான்னு சந்தோஷமா கீழே ஓடுறா. ஆனா மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவங்க கிட்ட வித்ததே வந்தான்னு தெரிஞ்சு ஷாக் ஆகிறா. இவளை மட்டும் இல்ல, இவளை மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இங்க வித்திருக்கான். அதுக்கப்புறம் அவளை அந்த தொழில தள்ளி விட்டுறாங்க. வரவன் எல்லாம் அவளை தான் கேட்கிறான். டெய்லி நரக வேதனையா வாழ்றா. அப்போ ஒரு நாள் வேன்ல வரப்போ இவகிட்ட பேச ட்ரை பண்ணவன் அங்க வரான். கிரைம் பிரான்ச்ல ஒர்க் பண்றான். அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி சேஃபா அவ வீட்டுல விட்டுறான். அவளை பார்த்த அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. பெத்தவங்க ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னா அது நம்ம நல்லதுக்கு மட்டுமா தான் இருக்கும். நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணவனை நம்பி வீட்டை விட்டு வெளியில போய் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.